சித்ரா பௌர்ணமிக்கு இழகோலம் போட போகிறேன். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த மாதிரி கோலம் போடுறது. தெற்கு வாசல் மூடி, வடக்கு வாசல் ஓப்பன் ஆகிருக்கும், கிழக்கு மேற்கும் ஓப்பனாக இருக்கும். இந்த மாதிரி 4 பொம்மை போடுவான் எங்கள் ஆற்றுல. போட்டு இது மேலே நவதானியத்தை வச்சு பூஜை பண்ணி ஒரு சாசலுக்கு கொடுக்கறது உண்டு. அதில் மட்டை தேங்காய், மாங்காய் எல்லாமே வச்சு கொடுக்கணும். அது பாருங்க, சித்திரபுத்தன் நோட்டும் பென்சிலும் வச்சுருக்கா மாதிரி. நம்ம இன்றைக்கி எந்த பாவமும் பண்ணக்கூடாது. நம்ம இன்றைக்கி என்ன தப்பு பண்ணாலும் எங்கள் அத்தில் அந்த நாளெலாம் சொல்லுவாள், எதுவும் செய்யாதீங்கோ, அதில் உடனே சித்திரகுப்தன் கணக்கு எழுதின்றுவார் அப்படின்னு சொல்லுவாள். இன்றைக்கி நல்லா பூஜை பண்ணணும், ராமராமா சொல்லணும், சின்ன குழந்தையில இருந்தால் ஸ்லோகம் படிக்கணும், இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கணும். இன்றைக்கி நெய்வேத்தியம் தேங்காய் பாலும் அன்னம்பருப்பு தேங்காய் பால் நெய்வேத்தியம் பண்ணணும். அப்புறம் கோதுமை மாலை இன்றைக்கி விளக்கு ஏற்றுவோம். பௌர்ணமி அன்னைக்கு வெள்ளத்தை சேர்த்து மாவிளக்கு மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு விளக்கேற்றணும். ரொம்ப விசேஷம். நான் இந்த மாதிரி உங்களுக்கு கோலத்தை ஒண்டிலாம் போட்டு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி தான் கோலம் போடணும். ஏன்னா தெற்கு வாசல் மூடி இருக்கணும். எங்கே வடக்கு பார்த்துருக்கிறது தெற்கு வாசல் மூடி, கிழக்கு மேற்கெல்லாம் ஓப்பனாக இருக்கும், வடக்கும் ஓப்பனாக இருக்கும். அந்த பக்கத்தில் பேனாவும் புக்கும் வச்சுருக்கா மாதிரி கணக்கு. அப்புறம் பாதம் போட்டிருக்கேன் பாருங்க, கிருஷ்ணர் பாதம். சித்திரகுப்தன் நம்ம பாத்தில் வந்து கணக்கு எழுதிட்டு திரும்பி போகிற மாதிரி இருக்கணும். கிருஷ்ண ஜெயந்திக்கெல்லாம் வரா மாதிரி இருக்கும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வந்துட்டு கணக்கு எழுதிட்டு நம்ம அதுலேருந்து வெளியில் போகிற மாதிரி பாதம் போடணும். நாளைக்கு சித்ரா பௌர்ணமி, அதுக்கு கோதுமை விளக்கு ஏற்றணும். ஏற்றினா ரொம்ப விசேஷம். அது எப்படி ஏற்றுறதுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பௌர்ணமியே கோதுமை விளக்கு ஏற்றலாம். நாளைக்கு சித்ரா பௌர்ணமினால கோதுமை விளக்கு ஏற்ற போகிறேன். அதுக்கு இது பாருங்க, 2 டீஸ்பூன் கோதுமை மாவு போட்டுருக்கேன், 1 டீஸ்பூன் வெல்லம் போட்டுருக்கேன், கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி. இதை நல்லா நம்ம மாவிளக்கு மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு விளக்கு மாதிரி பண்ணி நெய்யை குத்தி ஏற்றணும். ரொம்ப விசேஷம். அது மாதம் வர பௌர்ணமிக்கு ஏற்றலைன்னா கூட நாளைக்கு சித்ரா பௌர்ணமிக்கு எல்லோரும் ஏற்றுங்க. இந்த மாவு எப்படி பிசையுதுன்னு சொல்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப விசேஷம் கோதுமையில் விளக்கேற்றினா, கோதுமை மாவில். மாவிளக்கு மாப்பை செய்கிற மாதிரி தான். சப்பாத்தி மாவோட டைட்டாக பசங்கிடும். அதை வந்து இப்போ நீங்கள் சின்ன அகல்லாம் கூட வைக்கிறது, அகலில் கூட இதை இது பண்ணிவிடலாம். இந்த மாவை வச்சு அகல் விளக்கு மாதிரி ஏற்றிடலாம். ஆனால் அப்போல்லாம் அப்படி செய்கிறது தனியாக தான் கோதுமை விளக்கு ஏற்றுறது. கோதுமை மாவிளக்கு அப்படி வச்சிடணும். இதில் நெய்யை குத்தி திரியை போட்டு ஏற்றணும். சந்தனம் சாயங்காலம் 7 மணிக்கா இந்த விளக்கு ஏற்றினேன்னா ரொம்ப நல்லது. நாளைக்கு சித்ரா பௌர்ணமி இருக்கேன்னு ஏற்ற போகிறேன். நெய்யில் தான் ஏற்றணும்.
விளக்கு ஸ்லோகத்தை சொல்லி குலதெய்வத்தை நினச்சிண்டு இந்த மாதிரி பௌர்ணமி கூட நீங்கள் ஏற்றலாம். அவ்வளவு நல்லது. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி வந்தால் அன்றைக்கி ரொம்ப விசேஷம். ஏன்னா சூரியனுக்கு கோதுமை தானம் கொடுக்குறோம்ல. சூப்பராக இருக்கு. விளக்கு ஸ்லோகம் சொல்லி சித்திரபுத்திரனை நினச்சிண்டு இந்த மாதிரி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்ரா பௌர்ணமிக்கு போகிற கோலத்தையும் போட்டு இந்த மாதிரி கோதுமையில் விளக்கு ஏற்றி அன்னம்பருப்பு நைவேத்தியம் பண்ணி சித்திரகுப்தன் கதை படித்து இதெல்லாம் அந்த நாளில் பண்ணுவா. நானும் அந்த மாதிரி பண்ண போகிறேன். கோலமும் போட்டிருக்கேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி விளக்கேற்றணும். நீங்கள் மாதம் வர பௌர்ணமிக்கு கூட உங்கள் குலதெய்வத்தை நினச்சிட்டு இப்படி ஏற்றலாம். விளக்கு சமாதானம் ஆன உடனே காக்காய்க்கோ பசுமாட்டுக்கோ கொடுத்துடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.